ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு தங்குவாராக. வாருங்கள், நாம் தொடர்ந்து நம்முடைய வேத ஆராய்ச்சிக்குள்ளே செல்லுவோம். இன்றைக்கு ஓசியா புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை நாம் சற்று தியானிக்கவிருக்கிறோம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கிறோம். காத்திருந்து நீர் தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படி இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய வேதத்திலே ஓசியா 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது எங்களோடு நீர் இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓசியா 12ஆம் அதிகாரத்திற்கு கொள்வோம். இதிலே ஓசியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரை இஸ்ரவேலும் யூதாவும் குற்றவாளிகள் என்பதை நாம் பார்க்கிறோம். Chapter 12 of Hosea, actually from Hosea 11 to 12:14, talks about Israel and Judah are both guilty over their actions. 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் மறுபடியும் பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் செய்த தவறான பொய்யான காரியங்களை குறித்து அவர் கவலைப்படுகிறார் என்று பார்க்கிறோம். God is sad because Israel says false things. They were not true to what they are saying. Israel is like an army that surrounds a city. The swords are false. இஸ்ரவேல் தேசம் ஏதோ ஒரு நகரத்தை சுற்றி நிற்பதும் அதே சமயத்தில் தங்களுடைய ஆயத்தங்கள் எல்லாம் பொய்யான ஆயத்தங்கள், உண்மையாய் அவர்கள் போர் செய்ய முடியாது என்பதை பார்க்கிறோம். Judah too was false to God. யூதா கூட பிரியமானவர்களே தேவனுக்கு உண்மையாய் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். Judah had true priests and true kings, but also went against God. யூதா பகுதியிலே உண்மையான தீர்க்கதரிசிகள், உண்மையான ராஜாக்கள் இருந்தும் கூட அவர்கள் தேவனை விட்டு விலகி போவதை நாம் பார்க்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை சுகபத்திரமாய் வைத்துக் கொள்கிறார் என்பது வாக்கு கொடுக்கிறார். In verse 1 of chapter 12 Hosea, God promises to keep Israel safe. But Israel looked to other countries so that she could be safe. ஆனால் நாம் முன்பு சிந்தித்ததை போல இஸ்ரவேல் தேவனுடைய பாதுகாப்பை பார்க்காதபடி மற்ற தேசங்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்று அந்த தேசங்களை நோக்கி பார்த்தார்கள். The Hebrew word for wind means something that has no value. இந்த காற்று என்று கூறப்படுகிற இந்த வார்த்தை, அது அந்த வார்த்தையின் அர்த்தம் அர்த்தமில்லை, அதாவது மதிப்பில்லாத ஒரு சூழ்நிலை என்று பார்க்கிறோம். பிரசங்கி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் 14ஆம் வசனத்திலே இது காணப்படுகிறது. The book of Ecclesiastes, chapter 1, 6 and 14 talks about this wind which has no value. The olive oil was a gift to Egypt, but it not mean anything. இந்த ஒலிவ எண்ணெய் இந்த இஸ்ரவேல் தேசம் எகிப்து தேசத்துக்கு ஒரு பரிசாக அவர்கள் வழங்க இருந்த போதிலும் அந்த ஒலிவ எண்ணெய்க்கு எந்தவித ஒரு மதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. Verse 2, God wants to bring both Israel and Judah to count. 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் யூதாவையும் இஸ்ரவேலையும் கணக்கு கொடுக்கும்படி அவர் ஞாபகப்படுத்துகிறார். God will hear the bad things that were committed. அதாவது யூதா இஸ்ரவேல் அவர்கள் செய்த தவறான பாவமான விரோதமான காரியங்களை தேவன் அவர்களை கொண்டு நினைவு கூறுவார். God has plans to bless Israel and Judah. Again we find the paradox of
God wanting to judge Israel and Judah, at the same time wanting to bless Judah and Israel. இங்கே நாம் பார்ப்பது அப்படியே திருப்பி திருப்பி வருகிற காரியம். ஒரு கையில் ஆண்டவர் யூதா இஸ்ரவேல் செய்த விரோதமான காரியங்களை குறித்து அவர் தண்டிக்க இருக்கிறார். அதே சமயத்தில் யூதாவும் இஸ்ரவேல் தேசத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறார். 3ஆம் வசனம், God remembers 3 things in Jacob's life: his birth, God speaking at Bethel, the struggle at Peniel. இந்த 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் யாக்கோபின் வாழ்க்கையை குறித்து 3 காரியங்கள் ஞாபகப்படுத்துகிறார். ஒன்று, அவருடைய பிறப்பு. நமக்கெல்லாம் தெரியும் யாக்கோபுடைய பிறப்பு. இந்த ஈசாக்கு ரெபேக்காவுடைய வாழ்க்கையிலே ரெபேக்கா எப்படி கர்ப்பமாக இருக்கும் பொழுது இந்த யாக்கோபும் இந்த ஏசாவும் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டார்கள். யாக்கோபு ஏசாவை மேற்கொள்வார் என்கிற அந்த காரியம். In the birth of Jacob, we all know that Jacob and Esau were in the mother's womb, and Jacob, the younger brother, will overtake Esau. பிறகு பெத்தேல் இடத்துல பெத்தேல் யாக்கோபு கனவு காண்கிறார் இல்லையா. இந்த தூதர்கள் மேலேயும் கீழேயும் அவர்கள் ஏற இறங்க தேவன மகிமை சொப்பனத்தில் இந்த யாக்கோபு கண்டு அந்த இடத்துக்கு அந்த பழைய பேர் லூஸ். ஆனால் இப்பொழுது யாக்கோபு புதிய பேர் கொடுக்கிறார், பெத்தேல். பெத்தேல் என்றால் பெத் எல். பெத் என்றால் வீடு, எல் என்றால் தேவன், தேவனுடைய வீடு என்கிற தேவன். அந்த தேவன் சொற்பத்தின் மூலமாய் ஆண்டவரோடு சம்பாஷித்த அந்த சம்பவத்தை நாம் நினைவு கூறுகிறோம். We find that Jacob's encounter with God in this dream, where angels were ascending and descending, and Jacob names that place as Bethel. Bet means house and El means God, the house of God. And he struggled at Peniel as well. Jacob was ancestor of Israel. யாக்கோபை நாம் பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு முற்பிதாவாக இருந்தார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21 26 வசனம். ஆஃப்கோர்ஸ் நாம் பார்க்குறோம் ஆபிரகாம், பிறகு ஈசாக்கு, பிறகு யாக்கோபு. அந்த வரலாற்றிலே வருகிற அந்த இதில் யாக்கோபு கூட அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு முன்னோராக இருந்தார். Before Jacob was born, God said what would happen when Jacob was inside his mother. முன்ன சொன்ன மாதிரி யாக்கோபு பிறப்பதற்கு முன்ன யாக்கோபு எப்படி அந்த தம்முடைய அண்ணனோடு அந்த உறவு எப்படி காணப்படும் என்பதை குறித்து அதனுடைய யாக்கோபுடைய தாயுடைய வயிற்றிலே ஆண்டவர் அதை கண்டார் என்று பார்க்கிறோம். இது ஆதியாகமும் 32ஆம் அதிகாரம் 22 31ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது Jacob struggle with God was another important part of Israel. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே இந்த பகுதியில் வாசிப்பீர்களானால் ஒரு பயங்கரமான போராட்டம் இல்லையா. தம்முடைய மாமனாரோடு இருந்த அந்த போராட்டம், பிறகு அண்ணன் திரும்பி வருவார் என்கிற அந்த போராட்டம், நம்முடைய குமாரன் யோசேப்பு காணாமல் போனது ஒரு போராட்டம் என்பதை குறித்து வாசிக்கிறோம். This story shows that Israel could still receive blessings from God. They only needed to call him. யாக்கோபு தாம் தவறான வழியில் சென்றிருந்தாலும் கூட தேவனை கூப்பிட்டு கொண்டே இருந்தான். அதே போலதான் ஆண்டவர் இங்கே ஞாபகப்படுத்துகிற காரியம், இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் ரட்சிக்க காப்பாற்ற ஆவலாய் இருக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆதியாகமும் 35ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தில் நாம் இங்கே வாசிக்கிறோம். யாக்கோபு தேவனை பெத்தேல் என்கிற இடத்துல மறுபடியும் சந்திக்கிறார். சேஞ்ச் ஆஃப் நேம் ஃப்ரம் ஜேக்கப் டு இஸ்ரேல். இந்த இடத்துல தான் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார். உன் பெயர் என்ன என்று தேவன் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்,
இந்த பினியல் இடத்துல ஆண்டவரோடு யாக்கோப்பு போராடினான். அந்த போராட்டத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் பெயர் என்ன? அவன் யாக்கோபு என்று சொல்லும் பொழுது, இதோ உன் பெயர் இனிமேல் யாக்கோப் அல்ல, இஸ்ரவேல் என்று அளிக்கப்படும் என்று பார்க்கிறோம். பெத்தேல் was also a place where Israel worshipped idols. பெத்தேல் என்கிற அந்த இடத்துல கூட நாம் முன்பு சிந்தித்ததே போல இந்த இஸ்ரவேல் மக்கள் அங்கே விக்கிரகங்களை அவர்கள் வணங்கினார்கள் என்பதை நாம் அங்கே வாசிக்கிறோம். 5ஆம் வசனம், verse 5, Hosea brings the glory of Jacob and Israel together. 5ஆம் வசனத்தில் இந்த ஓசியா என்ப இந்த தீர்க்கதரிசி இந்த யாக்கோபு அல்லது இஸ்ரவேலுடைய மகிமையை அவர் ஒன்று கூட்டுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். The new name for Jacob was part of a new plan for Israel. ஆண்டவர் யாக்கோபின் பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றியதினாலே இஸ்ரவேலுக்கு ஒரு புதிய விசேஷித்த திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். God was God of both Israel and Jacob. Israel is nothing without God. தேவன் யாக்கோபுடைய தேவன், அதே சமயத்தில் இஸ்ரவேலுடைய தேவன். யாக்கோப் என்று சொல்லும் பொழுது ஒரு நபர், இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது யாக்கோபு கொடுத்தப்பட்ட புதிய பெயர், அவர் மூலமாய் வரப்போகின்ற சன்னதி ஆகிய இஸ்ரவேல். ஆக கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் யாக்கோப் இருவரும் தேவன் இல்லாமல் ஒன்றுமே அவர்கள் செய்ய முடியாது. 6ஆம் வசனம், This is why Hosea tells Israel to return God. ஓசியா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார், தேவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து அறிந்திருக்கிறபடினால் இஸ்ரவேல் மறுபடியும் தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும். Hosea says there is hope for Israel. God has decided what he is going to do with Israel. ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு திட்டம் வைத்திருப்பாரானால் அப்ப இஸ்ரவேலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கையை இஸ்ரவேல் தேசம் உணர வேண்டும் என்று பார்க்கிறோம். It was important to obey God. It will help Israel. இஸ்ரவேல் தேசம் தேவனை மாத்திரம் அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தார்கள்னால் அங்கே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த காரியம் அவர்களுக்கு உதவியாய் இருந்திருக்கும். Verse 7, the Hebrew word for business class is Canaan. 7ஆம் வசனத்தில் காணப்படுகிற இந்த வியாபாரம் என்று சொல்லப்படுகிற இந்த வியாபார குழு, இந்த வியாபார பகுதி என்று கொள்ளப்படுகிறது, கானான் தேசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த நாட்களிலே பிரியமானவர்களே, கானான் தேசத்தில் பல விதமான வியாபாரங்கள் நடந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். People of God, people of Canaan often falls in their ways. ஆனால் கானான் தேசத்தில் நடந்த தில்லுமுள்ளு என்னன்னாக்கா, அவ்வளோ வியாபார சூழ்நிலையில் பொய்யான காரியங்கள் அங்கே காணப்பட்டது. Hosea says that Israel is worse than Canaan. ஆமாம், கானான் தேசத்தில் நிறையா பொய், தில்லுமுள்ளு, ஏமாற்றங்கள் இவைகளெல்லாம் அந்த சூழ்நிலையிலே காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கானானை விட ஓசியா இன்னும் மோசமான ஒரு மக்கள் என்று காணப்படுகிறார். ஓசியா விதமாக எழுதுகிறார், The business people wanted people to get less than they would. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 4 முதல் 6ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கானான் தேசம் ஒரு வியாபார தேசமாக இருந்தபடினால் அந்த வியாபாரத்தில் வியாபாரம் செய்கிறவர்கள் அவர்களுக்கு நிறையா லாபம் வர வேண்டும் என்று அவர்கள் சாதாரண மக்களை வியாபாரத்திலே ஏமாற்றினார்கள். Verse 8, Israel was not fair to poor people. She put her hope in money. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த 8ஆம் வசனத்தில் இஸ்ரேல் தேசம் அவர்கள் இந்த ஏழை மக்களிடத்தில்
அவர்கள் பட்ச பாதம் இல்லாதபடி அல்ல, அவர்கள் சுயநலத்தில் இந்த ஏழை மக்களை ஏமாற்றினார்கள். ஆக அவருடைய இந்த இஸ்ரவேல் மக்களுடைய நம்பிக்கை பணத்தின் மேல் அவர்கள் வைத்திருந்தார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு லாபம் அவர்கள் சேகரிக்கலாம் என்பதே அவருடைய நோக்கமாய் இருந்தது. God told Israel that she should not be proud about her money. Deuteronomy chapter 8, 17 to 19. உபாகமும் 8ஆம் அதிகாரம் 17 வசனம் வரை ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்திலே அவர் எச்சரிக்கை இடுகிற காரியம், பணத்தின் மேல் உன்னுடைய நம்பிக்கை வைக்காதபடி, பணத்தின் மேல் நீ பெருமை பாராட்டாதபடி இருக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறார். It was not possible to pay money to God to take away their guilt. ஒருவேளை இஸ்ரவேல் தேசம் தேவனுக்கு பணம் கொடுத்து தங்களுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும், ஆண்டவர் எடுத்து போடுவார் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் அது வீணான காரியம். 9ஆம் வசனம், verse 9, Israel did not become powerful on her own. 9ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், இஸ்ரவேல் வல்லமையான ஒரு தேசமாய் இருப்பதற்கு அவர்களே காரணமல்ல. இப்போ இஸ்ரவேல் தேசம் தேவனே இஸ்ரவேலுக்கு அந்த சரித்திரத்திற்கு மூல காரணமாக இருக்கிறபடினார் அவர் தங்களுடைய இல்லங்களை எடுத்துக்கொள்வார், தங்களுடைய சொத்துக்களை எடுத்துக்கொள்வார், அவருடைய பணத்தை எடுத்துக்கொள்வார். இதன் மூலமாய் தேவனுடைய தண்டனை, நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் இருக்கும். God was the author of Israel's history. He will take away their homes and they will have no money again. This is the way God is going to judge Israel, by ransacking their homes, leaving them helpless in a moment of judgment. The special days may mean a meal called the meal of huts. லேவியாகவும் 29:39 வசனத்தில் காணப்படுகிற இந்த விசேஷ நாட்கள் என்று கூறப்படுகிற இந்த வார்த்தை, அது இந்த கூடாரத்தின் உணவு அல்லது சாப்பாடு என்று அளிக்கப்படும் இல்லையா. இந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே செல்லும் பொழுது கூடாரமாக அவர்கள் தங்கியிருந்து குடும்பமாக இந்த உணவை சாப்பிடுவதை லேவியாகமும் 23:39 வசனத்தில் நாம் நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனம், verse 10, God reminds again what he wanted his people to do. 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன, அந்த மக்கள் அவரை நோக்கி என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். என்ன விரும்புகிறார்? அவர்கள் மறுபடியும் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Moses was a guide to all the other prophets. அந்த நாட்களிலே பிரியமானவர்களே, மூசே மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய், ஒரு முன்மாதிரியாய் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். Some say Moses was the greatest prophet. I don't know, it might even be Elijah, or in the New Testament it could be John the Baptist, doesn't matter. But Moses is likened to be the example to all the other prophets. God made sure that the people heard through visions and parables. இந்த தீர்க்க தரிசிகள் பல தடவை பிரியமானவர்களே தரிசனங்கள் மூலமாய், இந்த உபயங்கள் மூலமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியல் தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்வானால் அந்த புத்தகம் முழுவதும் தரிசனங்கள். எரேமியா எடுத்துக்கொள்வோமானால் அங்கேயும் அவர் சில உவமயங்களை அவர் வைத்து போதிக்கிறார். Prophets like Ezekiel ministered to the people through the visions that he received from God. Jeremiah used parables, and therefore we find that people heard God speak through visions and parables. It was the work of prophets to repeat the messages of God.
இப்போ நீங்கள் ஓசியா புத்தகத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் இந்த தீர்க்கதரிசி அதே கருத்து தான். இஸ்ரேல், நீ பாவம் செய்ததினாலே நீ தண்டிக்கப்படுவாய். ஒவ்வொரு அதிகாரத்தில் தான் சொல்லப்படுகிறது. The repeated messages of Hosea talks about Israel, you have sinned and therefore you will be judged. And therefore we also find the other prophets always ministering to the people with repeated messages of God. It's the same thing. If you go away from God, God is going to visit you through judgment. Verse 11, 11 வசனம். Hosea may be referring to a murder in Gilead. Reference to Hosea 6:8. 11 வசனத்திலே காணப்படுகிற ஒரு கொலை, கிலியட் இடத்திலே நடந்த ஒரு கொலையை குறித்து நீங்கள் ஹோசியா 6 அதிகாரம் 8 வசனத்திலே நீங்கள் வாசித்தீர்களானால் இந்த கிலியத்திலே நடந்த ஒரு கொலையை குறித்து இங்கே ஹோசியா கூறுகிறார். Assyria had destroyed Gilead. அசீரியா தேசம் கிலியத்தை ஒரேடியாக அழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். Both Gilead and Gilgal had become places of worship. முன்ன நான் உங்களுக்கு சொன்னபடி கிலியத்தும் கில்காலும் விக்கிரங்களை வணங்குகிற ஒரு இடங்களாய் காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். Verse 12, Jacob ran away from Esau. Genesis 28. 12 வசனத்தில் ஆதியாகமம் 28 கூறப்படுகிற யாக்கோபு ஏசாவை விட்டு ஓடி போனதை நாம் அங்கே வாசிக்கிறோம். Jacob receives a wife as payment for his work. He was a shepherd. நமக்கு தெரியும் இந்த யாக்கோபு தம்முடைய மாமா லாபான் வீட்டிலே வேலை செய்தபடினால் தமக்கு ஒரு வெகுமதியாக ஒரு சம்பளமாக லாபான் தம்முடைய மகள் லேயாலை யாக்கோபுக்கு கட்டி கொடுத்தான். பிறகு அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 7 வருஷத்துக்கு பிறகு, இன்னும் 7 வருஷத்துக்கு பிறகு யாக்கோபு விரும்பிய ராகேலை அவர் திருமணம் செய்தார். So the principle is Jacob receives a wife as payment for his work, and we all know Jacob was a shepherd. 13 வசனம், verse 13, Moses was also a shepherd, looked after the people of Israel. In real life, Moses was actually a shepherd in Midian, and after he served his father-in-law Jethro gave his daughter Zipporah to be Moses' wife. மோசே எத்ரோ என்கிற தம்முடைய வருங்கால மாமனாருக்கு ஒரு மேய்ப்பனாக அவர் வேலை செய்தபடினால் எத்ரோ என்கிற அந்த மனுஷன் தம்முடைய மகள் ஜிப்போராவை மோசேக்கு மனைவியாய் கொடுத்தார். அப்படி என்றால் மோசே ஒரு மேய்ப்பனாய் இருந்தபோது யாக்கோபு என்கிற அந்த மேய்ப்பனுக்கு லாபான் ஒரு மனைவியை கொடுத்ததை போல இங்கேயும் அதான் பார்க்குறோம். ஆனால் இது பெரிய விதத்தில் பார்க்கும் பொழுது மோசே இஸ்ரவேல் தேசத்திற்கு உரிய இஸ்ரவேல் தேசமாகிய அந்த ஆட்டு மந்தைகளுக்கு அவர் மேய்ப்பனாக இருந்தார். In a wider sense, even though in real life he was a shepherd, Moses, and now he is a shepherd to the great flock of God called Israel. Hosea says that the people have left the person who looked after them, God. ஆனால் இதற்கு உண்மையாய் பார்க்கும் பொழுது தேவன் தான் அந்த வனாந்தரத்திலே புறப்பட்டு கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க வர தேவன் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு உண்மையான மெய்யான மெய்ப்பன். இப்போ இந்த ஓசியா புத்தகத்தில் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், உன்னை காத்து கொண்ட வழிநடத்திய மெய்ப்பனியை நீ மறந்து விட்டாய், தேவனை மறந்து விட்டாய். God is reminding the very shepherd who led you in the wilderness and to settle you in Israel, the promised land. You have left him. You have left God, the shepherd.
There is no way. Israel had chosen not to listen to God. So God was going to punish them. Verse 14. And God now brings judgment. 14ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் தேசம் மேய்ப்பனாக தேவனுடைய குரலுக்கு செவி சாய்க்காதபடி அவர்கள் தங்களுடைய வழியை நோக்கி சென்றபடினால் தேவன் அவர்களை தண்டிக்க தீர்மானித்தார். இதுதான் அவர் இந்த இஸ்ரவேல் மக்கள் மேல் கொண்டு வருகிற நியாய தீர்ப்பு. இது 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். There is no way that God can forget Israel's guilt. இஸ்ரவேல் செய்த இந்த கொடூரமான இந்த பயங்கரமான பாவம், இந்த குற்ற உணர்வை தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். ஏனென்றால் அந்த உடன்படிக்கை அவர்கள் உடைத்து விட்டார்கள். எப்படி அவரை மறைப்பார்? God gave Israel a covenant. And because the people of Israel forgot the covenant, God will never forget Israel's guilt of having sinned against God. God must now pay back to Israel because they broke the covenant. தேவனோடு அவர்கள் செய்த அந்த உடன்படிக்கை அவர்கள் உடைத்தபடியினால் இப்போது தண்டிக்க வேண்டிய நேரம். God had already said, you break the covenant, you will be punished. And what is the punishment? The punishment is, the original covenant says, you keep the covenant, I will be a God, you will be my people. அந்த அசலான உடன்படிக்கையுடைய வார்த்தை, அதை நீ கைக்கொள்வாயானால் நான் உன்னுடைய தேவன், நீ என்னுடைய ஜனமாயிருப்பேன். இப்போ இந்த உடன்படிக்கையை நீர் உடைத்தபடினால் வரப்போகின்ற தண்டனை என்ன? இனிமேல் நான் உன்னுடைய தேவனாய் இருக்க மாட்டேன். அதே போல இனிமேல் நீ என்னுடைய ஜனமாய் இருக்க முடியாது என்று கர்த்தர் இந்த 12ஆம் அதிகாரத்தின் முடிவிலே இஸ்ரவேல் தேசத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களுடைய பயங்கரமான நியாய தீர்ப்பு, அந்த தேவன் அவர்களோடு செய்த அந்த உடன்படிக்கையின் அர்த்தம், அசல் அர்த்தம், நீர் என்னுடைய உடன்படிக்கையை கை கொள்வாயானால், கீழ்ப்படியாவானால் நான் உன்னுடைய தேவனாயிருப்பேன், நீ என்னுடைய ஜனமாயிருப்பேன். இப்போ அந்த வரும்படிக்கையை நீர் கை கொள்ளாதபடி இருக்கிறபடினால், அந்த உடன்படிக்கையை நீர் உடைத்தபடியினால், இதோ என்னுடைய நியாய தீர்ப்பு உன் மேல் வருகிறது இஸ்ரவேல் என்று சொல்லி அந்த தண்டனை வந்து, இனிமேல் நான் உன்னுடைய தேவனாய் இருக்க மாட்டேன், நீ என்னுடைய ஜனமாய் இருக்க மாட்டாய் என்கிற தண்டனை உன்னிடத்தில் வருகிறது என்று கர்த்தர் சொன்னதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ராஜா தேவன் தாமே இந்த புதிய உடன்படிக்கையாகிய இயேசு எங்களுக்காக சிந்திய இரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறேன். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நாங்கள் விசுவாசித்து நாங்கள் தேவனுடைய குமார்த்திகள் ஆனோம் என்று உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறேன். அப்பா, இந்த புதிய உடன்படிக்கையின் உறவை நாங்கள் கடைசி வரைக்கும் காத்து கொள்ளும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும். ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இஸ்ரவேலை போல நாங்கள் தவறு செய்யாதபடி, உம்முடைய திசையை விட்டு விலகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும், பத்திரமாய் வைத்துக்கொள்ளும். உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே எங்கள் மேல் தங்கட்டும், உம்முடைய அரவணைப்பு தங்கட்டும், வழிநடத்தல் தங்கட்டும். உமக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அளவுக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.